அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருநிலையேதனம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். சாமி செல்வம், வினோதினி, ஐயா, சான்றலிங்கம் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். விசாரம் வியாழக்கிழமை சனிக்கிழமை தவிர்த்து இது ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆன்மீக கலைக்களஞ்சியம். அது கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க. ஆன்மீக கலைக்களஞ்சியம்னா என்ன? அது ஒரு புத்தகம். அது நீங்க எழுதின புத்தகம். நான் எழுதுன்னு சொன்னேன். அவ்வளவு நாலேஜ் சார். அது அவ்வளவு கேள்வி, எத்தனை சாப்டர், அவ்வளவு கேள்வி மனசு இருக்கும். எங்கிருந்து வரும் அவ்வளவு கேள்வி? எல்லாம் பெருமை தயவு சார். சொல்லுங்க, எப்படி எழுதுனீங்க? என்ன புக்கு அது? அதாவது நான் மலேசியா போனேன் இல்லையா, அங்க நிறைய டைம் இருந்தது. எனக்கு நிறைய டைம் இருந்தது. சாயந்தரம் தான் கிளாஸ். மாநில சும்மா தான் வந்தேன். சும்மா தான் உட்காந்துருந்தீங்க? ஆமா, சும்மா உட்காந்து சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். சமயம் கேள்வி பதில ஐயா போடுறாரு. வந்து எல்லாத்தையும் ஜீவகாருண்யத்துல கேள்விகளா வருது. அதே மாதிரி நீங்க ஒரு முயற்சியை பண்ணிருக்கிறீங்க. ஆமா, அதுல வந்து ஆன்மீக கருத்தெல்லாம் இருக்குல்ல, அது இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், கோயில் படல, கோயில் திருவிழாக்கள், ஆன்மீகம் எல்லாத்தையும் கேள்வி பதிலாக போட ஈஸியா இருக்குமா எல்லாருக்கும். ஒரு லெக்சர் அடிச்சோம்னா கேட்க போர் அடிக்கும். லெக்சர் கேட்க மாட்டாங்க. சரி, வினாவிடையா தான் ஈஸியா இருக்கும். நல்லா வினாவிடையா கேள்வி பதிலாக எல்லாம் ஆரம்பிச்சேன். ஐயா ஃபாலோ பண்ணி தான் 5 எழுதின மாதிரி ஃபாலோ பண்ணேன். நிறைய எழுதினேன். அவங்க என்ன பண்ணி அதில் நிறைய எழுதினேன். ஒரு பக்கமா நிறைய எழுதினேன். இது கேள்வி பதிலுக்கு நிறைய அப்படியே நேரம் 5 வாரம் இருக்கும். அதுக்கு கண்டினியூஸா வரும். சரி, சாப்பிட்டா எழுதினேன். அது முதல்ல கடவுளை பற்றி, அப்புறம் கோயிலை பற்றி, கோயில் என்ன நடக்குது, என்ன பண்றா, அதெல்லாம் திருவிழா, அதெல்லாம் திருவிழா சடங்கு, என்ன சடங்கு செய்யறோம், கல்யாணம் அதெல்லாம் பண்ற சடங்கு, அது சடங்கு, பண்டிகைலாம் வச்சிருந்தோம். விநாயகர் சதுர்த்தி, பொங்கல், தீபாவளி பண்டிகைலாம், அது பண்டிகை இதெல்லாம் விளக்கம் சொல்லி இதுக்கெல்லாம் விளக்கம் ஏன் செய்யணும், இந்த தத்துவம் என்ன, ராமாயணம் பாரதம் என்ன இருக்கு, புராணங்கள் என்ன இருக்கு, அதெல்லாம் எழுத சொல்லி வினாவிடையா எழுதி அப்புறம் எழுதினேன். இது போட்டு அதான் புக்கா போடலாம்னு சொல்லி லெட்டர் வந்து புக்கா போட்டேன். சரி, இன்னைக்கு முதல் டாபிக் என்ன? கடவுளை பாப்போமா? நீங்க புக்கு பாத்தீங்களா? பற்றி பாத்தீங்களா? பார்த்தேன். அதான் முதல் சாப்டர்ல கடவுள்ல ஆரம்பிப்போம். கடவுள்கிட்ட தான் நம்மளுக்கு கடவுளுக்கு தானே பிரச்சனையே. யாரு அவரு, என்ன கதை, எப்படி எது பாத்துருவோம். இப்ப எப்படி ஒவ்வொரு கேள்வியா படிச்சு பாத்துக்கிட்டே போவோமா, இல்ல எப்படி படிச்சு பார்த்துட்டு விளக்கம் பார்ப்போம்? என்ன நினைக்கிறீங்க? அதாவது புக் ரிவ்யூ மாதிரி பண்ணுவோமா? புக் ரிவ்யூ பண்ணுங்க. என்ன அப்படியே பண்ணுங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்ல மாதிரி பண்றதா? இல்ல சாமி, அதான் பதில் இங்க இருக்க. நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே பதில பாத்துக்க வேண்டியதான். இப்ப அகவல் படிக்கிற மாதிரி கேள்வியை பார்த்துட்டு பதில பார்க்க வேண்டியதான். ஓகே, என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் வேற எப்படி செய்யலாம்? மக்களே சொல்லுங்க, உங்களுக்கு எது வேற எதுவும் கருத்து இருக்கா? மக்கள்கிட்ட கேட்போம் சாமி. 4 பேர் இருக்கீங்க. ஐடியா இருக்காது உங்களுக்கு? புக்கை பார்த்தே இருப்பாங்க, ஐடியா இருக்காது உங்களுக்கு? பார்த்தே இருக்க மாட்டாங்களா? சரி, வாங்க பாப்போம். சாமி, ஆன்மீக கலைக்களஞ்சியம்னு 300 எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இது போல முன்னுரை படிச்சிருங்க. முன்னுரை படிக்கணுமா? நல்லதுல படிப்போம். யார் படிக்கிறீங்க? இந்த ராமலிங்க அபியம் துணையில இருந்து ஆரம்பிங்கப்பா. ஆமா ஐயா, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா? சரி, ஓகே. எந்த ஐயா சொன்னீங்க? உங்களதான் சொல்லுது. உங்களதான் சொன்னேன்.
என்னையா சொன்னீங்க? சரி, ராமலிங்க அபயம் துணை, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. முன்னுரை. அருளாளர்கள் அவ்வப்போது தோன்றி மக்கள் மத்தியிலே பக்தியை பரப்பினார்கள். பல பல விதமான தோற்றங்களில் தெய்வத்தை காட்டினார்கள். அநேக சமயங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ஆங்காங்கே ஆலயங்கள் எழுப்பப்பட்டன. இறைவனை பற்றிய உண்மை மறைக்கப்பட்டது. கற்பனையை உண்மை என மக்கள் நம்பும் நிலைமை ஏற்பட்டு விட்டது. நம்மீது கொண்ட பேரிரக்கத்தால் தெய்வத்தின் உண்மை இன்னதென்று வள்ளல் பெருமான் விளக்குகின்றார். இப்படி தமையக்கம் சொல்லுங்க பாபா. பக்தி பரப்பினாங்க நிறைய பேரு. எல்லாம் என்ன பண்ணாங்க, தெய்வத்தை வந்து அவங்களுக்கு என்னென்ன மனத்துல புரியுதோ அதெல்லாம் அந்த உருவத்தை காமிச்சாங்க. பல உருவங்கள் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு சமயமாச்சு. சிவந்தா சைவ சமயம், வைஷ்ணவ சமயம், காலாபத்தியம், சாக்தம், சௌரம், கிறிஸ்தவம், இஸ்லாம், சமணம், நிறைய சமயங்கள் இருந்தது. அதில் எல்லாத்தையும் கோயிலெலாம் கட்டினாங்க. ஒரு சடங்குகள் திருவிழாலாம் பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. ஆனால் தெய்வத்துக்கு உண்மையான இருந்தாலும் மறைஞ்சு போச்சு. இந்த கற்பனை தான் உண்மை மக்கள் நம்பபடி ஆகி போச்சு. எல்லா மக்களும் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த உருவங்களை தெய்வம் இருக்கிறதாவே நம்பி பிரார்த்தனை பண்றாங்க. இன்னைக்கும் புண்ணியம் நடக்குது. வந்து வரலாறு பார்த்தாரு, மக்கள் ஏமாந்து போறாங்களேன்னு சொல்லி உண்மையை சொல்றேன். இப்போ அந்த உண்மைதான் நான் பார்க்க போறேன். பேருங்க இதுல நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்குதான் ஒரு விஷயத்தை பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது இந்த கடவுள் வந்து எப்படி உருவாக்கப்பட்டார்கள் அப்படின்ட்டு. அந்த காலத்துல வந்து சாமி மக்கள் வந்து இயற்கையை வணங்கியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வானத்தை வணங்குறது, சூரியனை வணங்குறது, காட்டை வணங்குறது, இப்படி அது வந்து எப்படி சொல்லுவாங்க, அது வருது. அப்ப இவங்க இந்த மதவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க, சரி மக்கள் இயற்கையை கண்டு பயப்படுறாங்க, சரி நம்ம கடவுளுக்கு ஒரு உருவத்தை கொடுப்போம். இப்ப உதாரணத்துக்கு சாமி, இப்ப கிரேக்க கடவுள் பெரிய கடவுள் அப்படின்னாக்க ஜூஸ்னு ஒரு கடவுள். அந்த கடவுளுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்துட்டாங்க, மனுஷன் மாதிரி கொடுத்துட்டு இந்த மக்கள் எதை கண்டு பயப்படுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு இடி, மின்னல். அப்ப மின்னல் வந்து அவனுக்கு ஆயுதமா கொடுத்து விட்டாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாடுல வந்து இந்திரன் மின்னல தான் வச்சிருப்பான். அதேதான் இங்கேயும் வருது. இப்ப எதுக்கு உருவாக்கி விட்டுருக்காங்கனாக்கா மக்களுக்கு வந்து பயமுறுத்துறதுக்காக. அதே மாதிரி இங்க கூட மின்னல் கொடியால் வச்சு வந்து அர்ஜுன் கல்யாணம் பண்ணிட்டான். அவன் கேட்டான், அவன் என்ன கல்யாணம் பண்ணி நல்லா ஆகும் சொல்லிட்டு. மக்கள் வந்து மழை பெஞ்சு இடிக்கிற போது அடிவிழு திரும்ப பயப்படுவாங்கல்ல. அப்ப அர்ஜுனான்னு சொன்னா நீ காப்பாத்த விடாத. அதான் சொல்றதே, இயற்கையில என்ன இருக்கோ அதையே ஆயுதமா கொடுத்து விட்டாங்க. கிராமத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க, மழை இடிக்கிற போது அர்ஜுனாமாங்க. நானும் சொல்லியிருக்கேன், இப்பதான் அதான் கதையா. பேர் சொன்னா இடி விடாது, மின்னல் மறைச்சிடும் அப்படின்னு சொல்லி சரி இந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கு. இன்னும் சமே இன்ன வரைக்கும் இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கிரேக்க கடவுளை தான், அந்த கிரேக்கத்தில் உருவாக்கப்பட்ட கடவுளை தான் இங்க இந்திரனா புனைச்சு விட்டாங்க. சரி, ஆகம விதிப்படி ஆலயங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. மக்கள் பெற வேண்டிய அறிவுரைகளையும் அனுபவங்களையும் ஆலயங்களில் சடங்குகள் ஆக்கினர் முன்னோர். எந்த விளக்கமும் இன்றி மக்கள் ஆலயம் சென்று வழிபட்டு வருகின்றனர். எந்த ஒரு விளக்கமும் இல்ல சமே. மக்கள் பெற வேண்டிய அறிவுரைகளையும் அனுபவங்களையும் சடங்குகள் ஆக்கி விட்டாங்களா? எப்படி? சும்மா சொல்லுங்க பாப்போம், ஒரு உதாரணம். அபிஷேகம் பண்றாங்கல்ல, அபிஷேகம். ஓகே, அதெல்லாம் சடங்கு. அந்த அபிஷேகம் எதுக்காக பண்றாங்க? தவ அனுபவம். அபிஷேகம் வந்து தவ அனுபவம். ஆமா, சடங்காக்கிட்டாங்க. சடங்காக்கி விட்டாங்க. தவ அனுபவம் சொல்லல யாரும். அப்படியே அப்படின்னா சாமி நல்லது, சக்தி பவர் ஜாஸ்தி, சாமிக்கு பவர் வருதுன்ட்டாங்க. ஆமா, நம்ம பிரார்த்தனை, நீங்க பிரார்த்தனை இது பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி,
மனிதன் குழந்தையாய் பிறந்தது தொடங்கி அவன் வாழ்ந்து மாண்டு போகும் வரை, ஏன் அதற்கு அப்பாலும் கூட சடங்குகளை செய்து வருகின்றோம். சடங்குகள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டன? அவைகளால் என்ன பயன்? சடங்குகளை செய்யாவிட்டால் என்ன ஆகும் என்றெல்லாம் சிந்திப்பதே இல்லை. சடங்குகளை செய்யாமல் விட்டுவிட்டால் என்ன நடந்து விடுமோ என்ற பயத்தினாலேயே சடங்குகளை செய்து வருகின்றனர். ஆமாசாவே. இல்ல, ஒருத்தர் செத்து இறந்துட்டாயின்னு வச்சுக்கல, நீங்க ஏதாவது குத்தமா இருந்துருமா, அவர் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு போட்டுருவாங்க. 3ஆம் நாள் 3ஆம் நாள் 5ஆம் நாள் 10ஆம் நாள் 16ஆம் நாள் மோட்ச தீபம் அதெல்லாம் வருதாங்க. இங்க கிடையாது, அது வரும். இந்த புக்ல எழுதிருக்கீங்களா? அது இல்ல, எழுதல. மோட்ச சடங்கு எழுதிருக்கேன். சடங்கு எழுதிருக்கீங்க. ஓகே. எதுக்கு செய்யறாங்கன்னாக்கா பயத்தினால ஏதாச்சும் நடந்துடும் சாமி. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு சாமி, அது சொல்லிதான் ஆகணும் அந்த உண்மையை. ஒரு சாரார் இப்படிலாம் செஞ்சாதான், இப்ப உதாரணம் சாமி, ஒருத்தர் செத்தா போய் புதைக்க போறோம், சரியா சாமி, புதைச்சிட்டு வந்துட வேண்டியதான், முடிஞ்சு கதை. இத பார்த்தான் ஒருத்தன், இதுல எப்படி காசை பாக்குறது அப்படின்ட்டு சடங்கு உருவாக்கி விட்டான். அதை செய்யலனாக்கா குத்தமா போயிரும் சொல்லிட்டு இவங்களும் பயந்துட்டாங்க. எப்படி நினைக்கிறீங்க? சரி, அதே போல பண்டிகைகள் விநாயகர் சதுர்த்தி தொடங்கி ஆயுத பூஜை, தீபாவளி, பொங்கல் போன்ற எத்தனையோ பண்டிகைகள் நாம் கொண்டாடி வருகின்றோம். பண்டிகைகளை ஏன் ஏற்படுத்தினார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. ஆனால் பண்டிகைகளை விடாது செய்கின்றனர். எதுக்கு கொண்டாடுறோம்னு தெரியாது, ஆனா கொண்டாடுவோம் நாங்க. வேதம் பதிநூல், ஆகமும் பசுநூல், புராணங்கள் பாச நூலாகும். பதி பசு பாசம், இறைவனுக்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள பாசத்தை விளக்குவதே புராணங்கள். புராணங்களை யார் எழுதினார்கள், எதை கருத்தில் கொண்டு எதை விளக்குவதற்காக அவை எழுதப்பட்டன என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவற்றையும் அப்படியே நம்பி விடுகிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம் சாமி. சாமி, இந்த புராணத்துல வர்ற கேரக்டர் இருக்குல்ல, இப்ப ஒரு புராணம் சொல்லுங்க சாமி, ஒரு கதை, ஒரு தலைப்பு சொல்லுங்க. அது ஒரு கேரக்டர் தானே? இப்ப திருஞான சம்பந்தர் விடுங்க, இதுல என்ன சாமி, அது இதிகாசம். மகாபாரதம் அது பாப்பா அடுத்து. ராமாயணம், மகாபாரதம் என்பவை இதிகாசங்கள். அவற்றில் மக்களுக்கு அநேக நீதிகள் கூறப்பட்டுள்ளன. அவற்றில் உள்ள கதாபாத்திரங்கள் உண்மையில் வாழ்ந்தவர்கள். இதுதான் கேட்க வந்தேன். சரித்திரம் படைத்தவர்கள் என்று ஒரு சாரார் கருத்து. இப்ப உதாரணம், மகாபாரதத்துல கிருஷ்ணன் வரான் சாமி, அவன் பண்ற வேலைதான் முழுக்க அவன் பண்றதுதான். ஆனா இப்ப அவர் உண்மையாவே இருந்தாரு. அதே ராமாயணத்துல ராமர் உண்மையாவே இருந்தாரு. அப்படி அப்ப அது இப்ப உதாரணத்துக்கு சாமி, இப்ப நீங்க தெரியல, நீங்க பாத்திருக்கீங்களான்ட்டு, இப்போ நிறைய கேரக்டர் இருக்கு. மார்வல் மூவிஸ்ல நிறைய கேரக்டர் இருக்கு சாமி. ஸ்பைடர்மேன் இருக்கு, கேப்டன் அமெரிக்கா இருக்கு, ஹல்க் இருக்கு, அயன்மேன் இருக்கு. இப்ப இது ஒரு கதையா போயிட்டு இருக்கா, இப்போதைக்கு இது ஒரு படமா போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2000 வருஷம் கழிச்சு இப்படி ஒருத்தர் கடவுள் இருந்தாரு, இவருக்கு இப்படிப்பட்ட சக்தி எல்லாம் இருந்துச்சு, அவர் பறப்பாரு இதுன்னு சொல்லி அதை கடவுள் ஆக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அயன்மேனையே கடவுள் ஆக்கி விட்டுருவாங்க இவங்க. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமானார் என்று மக்களால் போற்றப்படும் ராமலிங்க அடிகளார் இவற்றின் உண்மைகளை தாம் பாடிய திருவருட்பா மூலமாகவும் உரைநடையிலும் நன்கு விளக்கியுள்ளார். அவரது தலைமாணாக்கரான தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் தமது குருநாதரான வள்ளலாரை பற்றி அடையாறு பிரம்மஞான சங்கத்தாருக்கு அளித்த வாக்குமூலத்தில் இந்த வேதாகம புராணங்களில் உள்ள உண்மைகளை எடுத்து சொல்வதில் அதிதீவிர கவனம் செலுத்தினார் என்று கூறியுள்ளார். அந்த வாசகத்தின் அடிப்படையில் தான் இந்த நூல் உருவாக்கியுள்ளது. எப்படி சொல்லுங்க, இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? வேதாகமம் புராணம் இருக்குல்ல,
அதுல உண்மையை சொல்றதுல ரொம்ப கவனம் செலுத்திருக்கிறாரு ஐயா. சாமி. அதை வச்சுதான் சாமி இவங்களை அடிமையாக்கி விட்டாங்க. அது மூலியமா தான் கதையே சொல்லி, இப்ப தமிழனுக்கு கதை தானே சாமி முக்கியம். ஆமா ஆமா. அதையே சொல்லி இப்ப உதாரணம் சாமி, ஒரு கதை இருக்குனாக்கா அத நாடகமா போடுவாங்க நான் நினைக்கிறேன். நாடகமா கூத்தா, தெருக்கூத்தா? நாடகம், அப்ப தெருக்கூத்து. தெருக்கூத்து. அப்ப அந்த கேரக்டர் அப்படியே பார்த்து பார்த்து வளர்ந்து முதல்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கேரக்டர் என்ன. போவ இது உண்மையா கதை சார். அது மாதிரி தெரியல. இப்போ கூட கிராமத்துக்கு போனீங்கன்னா அர்ஜுன தபசு போடுவான், தெருக்கூத்து. அர்ஜுன தபசன் போடுவான், தெருக்கூத்து போடுவான். இன்னும் போடுறாங்களா? 2025 நடந்துக்கிட்டு தான் இருக்குன்றீங்களா? ஆமா, இப்ப நடக்குது சார். தவசு பெரிய பணமரமா உயர்வு பண்றான் வச்சிருவான். படிப்படியா கட்ட வச்சிருவான். ஒவ்வொரு படி நின்று ஒரு பாட்டு அடுத்த படி வருவாங்க, படி வருவான். ஒவ்வொரு படி அதுதான் அவருக்கு சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து வேட்டி டவலு இது போட்டெல்லாம் மாலை எல்லாம் போட்டவனுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க, ஏறிலே இருப்பான். அவர் சொந்தக்காரெல்லாம் தவசேறான்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு செய்யும். அங்க எதுக்கு செய்யறாங்க? தவசேறான்ல செஞ்ச புண்ணியம். வள்ளலார் இந்த வேதாகமும் புராணங்களோட உண்மைகளை எடுத்து சொல்றதுல ரொம்ப தீவிர கவனம் காட்டியிருக்காரு. ஏன்னாக்கா அவர் தெரிஞ்சிருச்சு இதை வச்சுதான் இவங்க மட்டைக்கிட்டாங்க அப்படின்ட்டு. சரியா தானே? ஒண்ணு இருப்பாருங்க, ஒண்ணு இல்ல. ஆமா, அது அந்த வேலையை நீங்களும் பாத்துக்கிறீங்க இப்ப. சரியா? அவரை ஃபாலோ பண்ண. ஆமா ஆமா. சரி, புராணங்கள் இதிகாசங்கள் அனைத்திலும் உள்ள எல்லா உண்மைகளையும் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய பெரிய அளவில் அநேக பக்கங்களை கொண்டு உருவாக்கப்பட இருந்தது காலவேதத்தால் சுருக்க வேண்டியதாகிவிட்டது. எனினும் பானை சூற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் சில சம்பவங்களை மட்டும் எடுத்து அவற்றில் உள்ள உண்மைகளை கூறப்பட்டுள்ளன இந்த புத்தகத்திலையா. இதையும் படிச்சிருவோம். இந்த புத்தகம் வெளிவர பொருளுதவி செய்தோர் சிங்கப்பூர் சிவகுமார் அவர்கள், திருமதி சகுந்தலா சிவராஜன் அவர்கள், திரு பாபு, திருமதி பாத்திமா பாபு அவர்கள், மேலும் திரு நா வரதராசனார் அவர்கள். இவர்களுக்கு வேண்டும் போதெல்லாம் அருளை வாரி வழங்குங்கள் என்று நம் பெருமானார் வேண்டுவதே இவர்களுக்கு நான் காட்டும் நன்றியாகும். இல்லைங்க, முடிஞ்சா? இதை புத்தக உருவில் உருவாக்கியவர் பண்புமிகு டிடிபி சகோதரர் சுந்தர்ராஜன் அவர்கள். எந்த ராஜன் சாமி சார்? அச்சிட்டு உதவியர் சிவா பிரிண்டர்ஸ் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள். எடுத்து திருத்தம் செய்தவர் வள்ளலார் பக்தர் நாகபாலு. இவர்கள் அனைவருக்கும் துணையாயிருக்கும்படி நம் பெருமானார் வேண்டுகிறேன். வந்தனம், நன்றி. ஆக மொத்தத்துல இந்த புத்தகம் சிம்பிளா சொல்லணும்னாக்கா, எப்படி வள்ளலார் இந்த புராணத்தில் உள்ள உண்மைகள்லாம் சொல்ல வந்தாரு, அந்த மாதிரி நீங்களும் சொல்ல வந்திருக்கிறீங்க. இது தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இது சாமி நம்ம கலாச்சாரத்துல அப்படியே ஊறிடுச்சு. இது வாழ்க்கை என்ன சொல்லுவோம் சாமி, வாழ்வியல் ஆயிருச்சா? எனக்கும் அது ஒரு வாழ்வியலாவே ஆக்கி விட்டாங்க. இது இப்படிதான் பண்ணணும், இதுதான் செய்யணும், இவருதான் கடவுள்னு காட்டிட்டாங்க. சரி வாங்க, நீங்க நம்ம கடவுளை பார்ப்போம். நிறைய கடவுள் கொடுத்துருக்கிறீங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன். இது என்ன சாமி, காமதேனா? அந்த படத்தை இந்த படம் போடல, இது என்னது? சரி, புக்கல் இருக்கா சொல்லுங்க. இது என்னது? மாடா? என்னது இது? மாடுதான். மாடு படத்துல சாமி எங்க போடுறாங்க உடம்புல, நெத்தல் எங்க போடலாம் பாருங்க. ஏன் இது இந்த படத்துல இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? சாமி இருக்கா அந்த படத்து பசுல, அதெல்லாம் கோமாதா பூஜை. இந்த ஒரு பசுக்குள்ள இவ்வளவு சாமி இருக்கா? ஆமா. அப்புறம் அந்த பசு வேற பாலை கறந்து அந்த அபிஷேகம் வேற பண்ணுது இதுக்கு. ஆமா. இதுதானே காமதேனு? ஆமா, காமதேனு சார், பசு சார். ஓ சாமி, பசுன நம்ப சாமி, அது வேற விஷயம். அதான் உலக பின்னால வருது.
பசுல இவ்வளவு படம் இவ்வளவு சாமி இருக்கு பசுகிட்ட. போட்டானா இதை வச்சு என்ன பண்றான், பசு பூஜை பண்றான். ஓ, பசுக்கு பூஜை பண்ணா எல்லா சாமிக்கும் பூஜை பண்ண மாதிரி. ஓ, இதனாலதான் சாமி அந்த கிரக பிரவேசம் போது பசு உள்ள கொண்டு வந்துட்டு வெளியாக்குங்க. அதேதான், பசு கண்டுட்டா கொண்டு வருவான். இந்த வேலையை எவன் சாமி பார்த்து விட்டது இத? இதான் சார் பசு, எல்லா சாமியும் இருப்பாரு பசுகிட்ட. கோமாதா, கோமாதா. இதான் கோமாதாவா? ஆமா. கால்ல என்னமோ மலை மலையா இருக்குது, என்னது இது? கால்ல ஷூ கொடுங்க, ஷூ போட்டிருக்கா? சரி வாங்க, கடவுள் மறுபடியும் அதேதான் வருது. இப்ப படிங்கப்பா, கடவுளை பாத்துருவோம் இன்னைக்கு. வேற யாரும் படிங்க, நான் படிச்சுட்டேன், முடியல. படிக்கிறேங்கய்யா. கடவுள் வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதினிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகள் ஒன்றிலாவது குழுவுக்குரியன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவி சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணுமாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். யாதெனில் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். தெய்வத்திற்கு கை, கால் முதலியன இருக்குமா என்று கேட்பவருக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள். இஃது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். பேருபதேசம். ஆனா இதுல வந்து சாமி மண்ணை போட்டு மறைச்சு விட்டாங்க. அதான் முக்கியமான விஷயம். மெயினான விஷயம் வந்து என்னன்னாக்கா, மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். உண்மையை வந்து மண்ணை ஆக்சுவலி மண்ணை போட்டு மறைக்கல, புராணம், இதிகாசம் இந்த மாதிரி கதையை போட்டு மறைச்சு விட்டாங்க. அந்த கதையை காட்டிட்டு அந்த கதையில உள்ள கேரக்டரை வந்து பெருசாக்கி விட்டாங்க. நம்ம அன்னைக்கு கூட அன்னைக்கா பார்த்தோம். இப்ப மகாபாரதன்ற ஒரு கதை சாமி. சாமி கடவுளே வந்துட்டாங்க. ஓகே, அன்னைக்கு நம்ம பார்த்தல சாமி, மகாபாரதம் ஏற்கனவே இருக்கு. அந்த ஒரு அந்த போரிடுற அந்த நேரத்துல ஒரு இது விஷயத்த நுழைச்சு விட்டாங்க அந்த கதையில. அந்த மாதிரி மண்ணை ஓட்டு மறைச்சு விட்டாங்க, உண்மைய வந்து சொல்லல சாமி. இப்ப கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாதிபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து, இது வந்து இதுக்கு முன்னுக்கு இது இப்படி எல்லாம் இல்லையா? அதாவது அதுக்கு முதல்ல ஒண்ணும் கிடையாது, இப்பதான் வந்தது. தெய்வத்திற்கு கை, கால் முதலிய இருக்குமா என்று கேட்பவருக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள். இதை வல்லாரதான் கேட்டிருப்பாரு நினைக்கிறேன் இந்த கேள்வியை. இல்ல வல்லாரு யாரையும் பார்த்து கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். டேய், மனுஷனுக்கு தெய்வத்துக்கு கை, கால் இருக்குமா சொல்றா என்னன்னா திரு முடிச்சிருப்பான். சரி சாமி, யார் இந்த பெயரிட்டு கொண்ட பெரியவர்கள்? அப்பர், சமுதாயமான தாய்மானவர் எல்லாம் சொல்லுங்க. அவங்களும் அப்படியே கண்ணே மூடிக்கொண்டு உடனே இருக்காங்களா? ஆமா ஆமா. அடுத்து படிங்கம்மா. சர்வ சித்தியையுடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை வேண்டி தபசு செய்து சிருஷ்டிக்கும் சித்தியை பெற்று கொண்டவன் பிரம்மன்.
சிருட்டி திதி ஆகிய சித்தியை பெற்று கொண்டவன் விஷ்ணு. சிருட்டி திதி சங்காரம் ஆகிய சித்தியை பெற்று கொண்டவன் ருத்திரன். இவர்கள் ஏற்படுத்திய சமய மார்க்கங்களை அனுட்டிக்கின்றவர்கள் இவர்களை அந்தந்த சமயங்களுக்கு தெய்வங்களாக வணங்கி வழிபாடு செய்து வந்தார்கள். அந்த கடவுளுக்கு கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கிறார்கள். ஆகவே சமய தேவர்களை வழிபாடு செய்வது அவசியம் அல்ல. சுத்த சன்மார்க்க கொள்கை. என்ன சாமி தேவையில்லைன்ட்டு அப்படியே கத்தியை தூக்கி போடுறீங்க. சாமி இந்த சிருட்டி திதி சங்காரம் இது 3 வச்சுதான் கடவுளே உருவாக்கிருக்கீங்க சொல்லுங்க. அப்ப முதல்ல நம்ம அப்படிதான் பண்ணாங்க. அப்ப ஒருத்தன் படைக்கிறான், ஒருத்தன் காக்குறான், ஒருத்தன் அழிக்கிறான். ஓ ஏன்னா இப்ப சாமி இப்ப இவ்வளோ படைப்புகள் இருக்குது, இதே ஆச்சரியமா இருக்குல்ல நம்மளுக்கு. இதை வச்சே கடவுளை உண்டாக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு வருது, அப்புறம் மெயின்டைன் ஆகுது, அப்புறம் அழிஞ்சு போயிருது. அப்ப இத 3 வச்சு எவ்வளவு பிரில்லியான விஷயம் பாருங்க சாமி. புதுசா வருது. சுத்த சன்மார்க்க கொள்கை. ஓகே, நீங்க படிச்சு முடிச்சிருக்குமா இது? மதங்களும் சமயங்களும் உலகில் ஏராளமாக பரவியுள்ளன. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு பெயரால் கடவுளை காட்டுகின்றன. அதே நேரத்தில் தங்களது சமய தெய்வம்தான் உண்மையானது, மற்ற சமய தெய்வங்கள் மிக மிக தாழ்மையானவை என்று போதிக்கின்றனர். தெய்வத்தின் பெயரால் சமய சண்டைகளும் மத சண்டைகளும் ஏராளமாக நடந்து அநேகர் இறந்து போயினர். தெய்வத்தின் உண்மை எதுவென்று ஆய்வு செய்து உண்மையை வெளிப்படுத்துவதே கடவுள் என்ற தலைப்பு. இந்த தலைப்பு என்ன சாமி? எது உண்மையான தெய்வம்னு பாக்குறதா? சிருஷ்டி திதி சங்காரம் அப்படின்றாங்க, மதம் சமயம்ன்றாங்க, வேதம் ஆகமன்றாங்க. எதுதான் உண்மை? வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு அதை பாக்குறதுதான் நம்மளோட வேலை. சரியா சாமி? இப்ப இந்த இது உண்மையிலே யாருதான் கடவுள்? கடவுள்ன்றது யாரு? வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாரு? சாமி இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. இதுல பிரச்சனையே இதுதான் சாமி. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு பெயரால் கடவுளை காட்டுறாங்க சாமி. அதே நேரத்தில் தங்களது சமய தெய்வம் தான் உண்மையானது, மற்ற சமய தெய்வங்கள் மிக மிக தாழ்மையானவை என்று போதிக்கின்றன. தெய்வத்தின் பெயரால் சண்டைகளும். இப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு சாமி. இன்னைக்கு காலையிலேயே நானு வெஜிடபிள் நட்டுக்கிறேன், நிறைய இருக்கு. நான் அவர் போயிட்டு எல்லாத்துக்கிட்டும் சீப்பா கொடுப்பேன். அந்த ஆர்கானிக் வெஜிடபிள் கொடுக்கும் போது எங்க வீட்டு தொங்கல் அந்த பக்கத்து ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த கடையில இருந்தான். கடையில இருந்துட்டு என்ன யாருன்னு தெரியுமான்னு கேட்டான். தெரியாது, எனக்கு தெரியல, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. நான் அவனோட நெய்பர் தான், அந்த பக்கத்து இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே அவரு ஒரு 2 கட்டு கீரையை வாங்கிட்டு அப்படியே பேசுறாரு. பேசிட்டு எப்படி நீ ஏன் இங்க இருக்க, என்ன காரணம், என்ன வேலை செய்யற எப்படின்ட்டு அப்படியே பேசிட்டேன்ட்டு கரெக்டா சொல்றாரு. என்ன செய்ய, இஸ்லாம்ல பூந்துருன்ட்டாரு. இஸ்லாம்ல சேர்ந்துரு. இப்ப நீ என்ன மதம்? இந்து. உன் ஒய்ஃபு அவங்க சைனீஸ் புத்திஸ்ட் அப்படின்னு. ஓ அப்படியா, நீங்க 2 பேரும் இஸ்லாம்ல சேர்ந்துருங்க அப்படின்ட்டு. அவர் இஸ்லாம் வளர்க்கிறேன், இஸ்லாம்ல சேர்ந்துருங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, மத்ததெல்லாம் தாழ்ந்தது அவங்களோட சிறந்தது, மத்தவங்க எல்லாம் அங்க வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி சாமி, நன்றிமா மகேஸ்வரிமா, நன்றி. சரி சாமி, இப்ப கடவுளுக்கு போறோம், கடவுளுக்குள்ள வரும். சரியா? வரோம், கடவுளுக்குள்ள வரும். ஓகே, முத கேள்வி யார் படிக்கிறீங்க? பத்தி காணும் படிங்க. கடவுள் யாரால் படைக்கப்பட்டார்? நல்லா இருக்கும். சரி, நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. சரி, கடவுள் யாரால் படைக்கப்பட்டார்? இதுதான் கேள்வி சாமி. யாரால் படைக்கப்பட்டார்? இருந்தாரா இல்ல படைச்சாங்களா? கடவுள் யாராலும் தோன்றிக்கப்பட்டவர் அல்ல, ஒரு அனாதி. சாமி
கடவுள் வந்து அனாதி அப்படின்னாக்கா அவருக்கு வந்து ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல. ஆமா. எப்படி படைக்கப்பட்டாருன்னு தெரியாது. ஏய், யாரால் தோற்றுவிக்கப்பட்டதாக சரி, யாராலும் தோற்றுவிக்கப்படாத கடவுள் யார் பார்த்தார்கள்? சொல்லுங்க சாமி. யாரும் நேரில் பார்த்ததில்லை. வரலாறு யாரும் பார்க்கல. வரலாறும் பார்க்கலையா? அதை இப்ப சொல்லக்கூடாது சார். அது இப்ப சொல்லக்கூடாது. ஓகே, அது அப்புறம் பார்ப்போம். யாரும் காணாத ஒன்றை எப்படி இருப்பதாக அறிவித்தார்கள்? புயலாக வீசி செய்த காற்றை கண்டு பயந்தார்கள், வணங்கினார்கள். அப்புறம் வாயு பகவான் என்று பின்னால் பெயரிட்டார்கள். எரித்து சாம்பலாகிய நெருப்பை கண்டு பயந்தார்கள், வணங்கினார்கள். அகிலவான் என்று பின்னர் பெயரிட்டார்கள். பிற மழையையும் வெள்ளத்தையும் அந்த வெள்ளம் நாசத்தையும் கண்டு பயந்தார்கள், வணங்கினார்கள். மனவான் என்று பெயரிட்டார்கள். பூமியின் பூகம்பம், எரிமலை நாச பயத்தை உண்டாக்கியது. பூமாதேவி என்று பெயரிட்டு வணங்கினார்கள். சூரியனும் சந்திரனும் கூட வழிபாட்டு உரியவராய் ஆனார்கள். 5 பூதங்களில் ஆயம் தெய்வங்கள் இதற்கு இடம் என்று சொல்லப்பட்டது. ஆயம் வந்து தெய்வங்களுக்கு இடமாக சொல்லப்பட்டது. மக்களுக்கு ஏற்பட்ட பயமே கடவுளின் தோற்றுவிக்க காரணமாயிற்று. பாருங்க இதுல அதான் சாமி, பயம்தான். அதான் சொல்றேன், பயம்தான் பிரச்சனையே. காத்து பார்த்து பயந்து வாயு பகவான் ஆனாரு. நெருப்பு பயந்தாங்க, அக்னி ஆனாரு, அக்னி பகவான். மழையை பார்த்து பயந்தாங்க, வல்ல பகவான் ஆனாரு. பூமியை பூகமான பார்த்து பூமாதேவி. சூரியன் சந்திரன் வந்து எல்லா தெய்வம் ஆயிடுச்சு. எல்லாம் பயத்தால்தான் கடவுள் இருந்தது. அதான் சாமி, இந்த பயத்தினாலதான் கடவுள். இப்ப ஏதோ ஒரு பெரிய சக்தி இது நம்மள செய்யுது. அந்த காலத்துல என்ன, அந்த காலத்துல இந்த ஒரு பயம் இருக்கும். அதாவது இப்ப இவரு வந்து கோச்சிக்கிட்டாருன்னா அவ்வளவுதான். இப்ப ஒருதானுக்கு வருண பகவானா கோச்சிக்கிட்டாருனாக்கா புயலா அடிக்கும். அவர் கோச்சிக்காம அதான் சொல்றேன், திருவிழா எடுக்கணும், அவருக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி இடையில இவங்க வேலையை பார்த்து விட்டாங்க வேற. அப்ப மக்களுக்கு வந்து பயம்தான் கடவுள் உருவாகிறதுக்கான காரணம். சரியா பாருங்க, மக்களுக்கு ஏற்பட்ட பயமே கடவுளை தோற்றுவிக்க காரணமாயிற்று. வேற காரணம் எல்லாம் இல்ல. இதனாலதான் சில பேரு கடவுளை எதிர்க்கிறாங்க சாமி. ஏன்னா கடவுள் தோன்றதே பயத்தினாலதான். சரி, இதுவரை கூறிய வாயு பகவான், அக்னி பகவான், வருண பகவான், பூமாதேவி, சூரியன், சந்திரன் மட்டுமல்லாமல் இன்னும் அநேக தெய்வங்களும் உள்ளன. ஏன் நானே படிச்சுட்டு இருக்கேன்? மக்களே எங்கயா போயிட்டீங்க? படிங்கப்பா, கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க. இல்ல சத்தமே இருக்காங்க. சிறியா கேள்வி கேட்கட்டும், குரு ஐயா பதில் சொல்லட்டும். அடுத்த கேள்வி நான் படிக்கிறேன். படிங்க. இது நான் படிச்சுட்டேன், நீங்க அடுத்த கேள்வி படிங்க. ஓகே. இதுவரை கூறிய வாயு பகவான், அக்னி பகவான், வருண பகவான், பூமாதேவி, சூரியன், சந்திரன் மட்டுமல்லாமல் இன்னும் அநேக தெய்வங்களும் உள்ளனவே. இவங்களை தவிர்த்து வேற சமயம் இந்த பஞ்சபூத்தை தவிர்த்து வேற இருக்காங்க. ஓகே, படிங்க சாமி, நீங்களே படிங்க. அவ்வப்போது ஆங்காங்கே தோன்றிய அருளாளர்கள் தங்கள் தரத்திற்கும் வழக்கத்திற்கும் ஏற்றவாறு தெய்வங்களை கற்பித்தார்கள். அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட கூட்டம் சமயம் எனப்பட்டது. இவ்வாறு பல சமயங்களும் தெய்வங்களும் அருளாளர்களால் தோற்றுவிக்கப்பட்டன. சாமி, இப்ப நீங்க இந்த என்னது என்ன சொல்லுங்க, காட்டுவாசியா சொல்லுவீங்க? குறவர்கள் சாமி, அங்க குறவர்கள் இருக்காங்க தானே? ஆமா, அவங்களுக்கு கல்லு கூட சாமியா இருக்கும். அந்த சமயம் நம்ம எல்லாருமே சார் மரம் கல்லு இந்த மாதிரி கூட சாமியா வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டு கிராமத்துல போய் பாருங்க. இங்க மலேசியால சாமி, இது என்ன வருஷம்? 2025 தானே? சீனர்கள் இருக்காங்களே, ஒரு புத்த பாத்துட்டாங்கன்னா அதை கடவுளாக்கி விட்டுருவாங்க.
ஐயா அங்க தமிழ்நாடு வந்துடல. தமிழ்நாட்டுல புத்து பாத்துருங்க. சாமி, கல்லு இல்ல, புத்து சொல்றேன், புத்து. நான் அதான் சொல்றேன். நீ மெட்ராஸ் மெட்ராஸ் இருப்பாங்க. 3 புத்து வரும். 3 புடவை கட்டி, குங்குமம் வச்சு, மஞ்சா வச்சு, பொட்டு வச்சு, மாலை போட்டு பூஜை பண்ணதாங்க. இல்ல அது ஏன் புத்த வஞ்சாங்கண்ணா சாமி, அந்த காலத்துல சில ஞானிகள் எல்லாம் தவம் பண்ணி புத்த ஏறி இருக்கும், அதுக்குள்ள ஞானிகள் இருக்கிறாங்க, அதனால வச்சு விட்டாங்களான்னு தெரியலையே. நாகராஜா. சரி, அடுத்து படிங்க ஐயா. 3 கேள்வி நீங்க படிங்க. ஓகே, சற்று விளக்கமாக கூற வேண்டும். சிவபெருமானை வழிபடுவர்களாக கொண்ட கூட்டத்தார் சமயத்தார் எனவும், சிவன் நாராயணனை வழிபடுவோர் கண்ண சமயத்தார் எனவும். நீங்க வேகமா படிக்கிறீங்க, மெதுவா படிங்க. சிவபெருமானை வழிபடு கடவுளாக கொண்ட கூட்டத்தினர் சைவ சமயத்தார் எனவும், சிவன் நாராயணனை வழிபடுவோர் கண்ண சமயத்தார் எனவும், கணபதியை வணங்குவோர் அனாபத்தியர் எனவும், சக்தி வழிபாடு செய்வோர் சாக்தர் எனவும், வழிபடுவோர் கௌமார சமயம் சார்ந்தவர் என்றும், சூரியன் வணங்குவோர் சௌர சமயம் என்றும் அழைக்கப்பட்டார். இதே போல இடங்களில் கிறிஸ்தவம், இஸ்லாம், ஜெயனம், பௌத்தம் போன்ற பல சமயம் தோன்றின. இப்ப சைவனாக்கா யார? சிவபெருமான். சிவபெருமான். வைணவம் மகாவிஷ்ணு. கானாபத்தியர் இது கணபதி, கணபதி. சாக்தர் சக்தியை வழிபடுறீங்க. ஆமா. கௌமாரம் முருகன். முருகன். சௌர சூரியன். சூரியன். இதே மாதிரி வேற இருக்கா? இதை முடிஞ்சிச்சா? அவ்வளவுதானா? இல்ல இருக்கு. இல்ல இந்த மாதிரி பேர்ல முடிஞ்ச 6 சமயம் தான். ஓகே. இப்போ கிறித்துவம், இஸ்லாம், ஜைனம் இது மத்த நாட்டுல வேற இடத்துல உருவானது இதெல்லாம். ஓகே, படிங்க. இந்த சமய தெய்வங்கள் அனைத்தும் உண்மையிலேயே உள்ளனவா? இல்லை, இவைகளெல்லாம் ஞானிகளின் கற்பனை தான். ஞானிகளின் கற்பனை தானா? சரி, வாங்க படிங்க அடுத்து. அவ்வப்போது தோன்றிய அருளாளர்களும் இந்த தெய்வங்களை போற்றி புகழ்ந்து பாடி வழிபட்டுள்ளார்களே. ஆம், உண்மைதான். பாமர மக்கள் எவ்வாறு அவையெல்லாம் உண்மையிலே உள்ளன என்று நம்பினார்களோ அவ்வாறே பெரியவர்களும் உண்மையை ஆய்வு செய்யாமல் உள்ளதாகவே நம்பி வழிபட்டார்கள், பாடினார்கள், மற்ற மக்களையும் நம்ப வைத்து விட்டார்கள். என்ன சாமி, அவங்களுக்கே தெரியலையா? அவன் தெரியல. அதான் ஐயா சொல்ல கடவுள் பாடுறதுல. படிங்க அடுத்த கேள்வி படிங்க. எல்லா தெய்வங்களுக்கும் தலங்களும் தல வரலாறுகளும் அருமையாக வியப்படையும் வண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளனவே, அவைகள் எல்லாம் எப்படி? இல்லை சாமி, இந்த மாதிரி கேள்வியே எனக்கு புரியல. இது கொஞ்சம் சொல்லுங்க. என்ன கேக்குறீங்க? எல்லா தெய்வங்களுக்கும் தலங்கள், அதாவது பெருமளவு திருப்பதி. ஓ, ஸ்தலங்களா? ஆமா. முருகனுக்கு சும்மா சுவாமி மறை, தம்பி சாமி இருக்குல்ல, பிள்ளையார்பட்டி. ஒவ்வொரு சாமி ஒரு இடம் வச்சிருக்காங்க. சரி, தலை வரலாறு, அந்த ஊர்ல தலை வரலாறு எப்படி? ஓ, எப்படி அங்க விநாயகர் வந்தாரு, என்ன பண்ணாரு அப்படின்ட்டு வரலாறு வேற எழுதி விட்டாங்க. முருகன் சிவராங்க உபதேசம் பண்ணதான் சுவாமி மறை. வரலாறு இருக்காங்க. அந்த வரலாறு உண்மையா இருக்கிற மாதிரி எழுதிருக்காங்க. உண்மையா இருக்கிற மாதிரி எழுதிருக்காங்க. அது எப்படின்னு கேக்குறாரு. ஓகே. எல்லாம் வரலாறு செய்த ஏற்பாடுகள் தான், கற்பனையாக எழுதப்பட்டதுதான். கற்பனை தான் நடந்த வரலாறு இல்லைங்க. அருளாளர்கள் செய்த ஏற்பாடுகள்னா அவங்களுக்கு எந்த வேலை? அவங்க அப்படியே அவங்க நம்பினாங்க. ஓ, அவங்க நம்பினதை ஒரு அத உறுதிப்படுத்துக்காக இப்படி உருவாக்கி விட்டாங்க சொல்லுங்க. சப்போர்ட்டுக்காகயா? ஆமா. இப்ப உதாரணத்துக்கு சாமி,
இதுல வந்து இப்ப இந்தியாவுக்கும் என்னது இது ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் பவளப்பாறை இருக்கு சாமி. ஒரு அப்படியே நீட்டா ஒரு பாலம் மாதிரி இருக்கு. அது வந்து பவளப்பாறை சரியா சாமி. ஆனா அதை வச்சு ஒரு கதையை உருவாக்கிட்டு இது வந்து என்ன பாலம், அது ராமர் பாலம் அப்படின்ட்டாங்க. அது வந்து இயற்கையில இருந்திருக்கு. அதை எவனோ பார்த்துட்டு அதை ஒரு கதையை அடிச்சு விட்டாங்க. இல்ல அது மாத்திரம் இல்ல, இன்னும் எழுதுறாங்க. சரி படிங்க படிங்க, அடுத்து படிங்க. எல்லாமே கற்பனை என்றால் கடவுள் என்ற ஒன்று இல்லவே இல்லையா? உண்டு. கடவுள் என்ற பெயரால் ஒன்று உண்டு. அது எது? நன்கு சிந்தித்து பார்த்தால் உண்மை புரியும். என்னவென்று சிந்திப்பது? கடவுளை பற்றி என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று சிந்திக்க வேண்டும். எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், இன்று அழியாதவர் என்று எழுதியுள்ளார்கள். அடுத்து படிங்க, அப்படியே போங்க. இது சிம்பிள் தான். எங்கும் நிறைந்தவர் என்பதற்கு என்ன விளக்கம்? அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்க வர நிறைந்தவர் என்று பொருள். இல்லைங்க, நீக்க வரனாக்கா கேப்பே இல்லாமையா? கேப் இல்லாம, கேப் போடாம நிறைஞ்சு கிடக்குறாரு. ஓகே, அடுத்து படிங்க. எங்கும் நிறைந்த பொருள் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பொருள் ஒன்றா இரண்டா பலவா? ஒன்றாகத்தான் இருக்க முடியும். இரண்டு என்றால் கூட ஒன்று மற்றொன்றுக்கு இணைந்தர வேண்டும். நீக்கமர நிறைந்தாக முடியாது. எனவே எங்கும் நீக்கம் நிறைந்த பொருள் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ரெண்டுன்னா என்ன தராங்க, அங்க எங்க நிறைந்த பொருள் சொல்றாங்க இல்லையா? ஆமா, எங்கும் நிறைந்த பொருள் சொன்னா ரெண்டு வச்சுங்க, அதுக்கு என்ன கொடுக்கணுமா இல்லையா? இப்ப உதாரணம் சாமி, நான் ஒரு கடவுள், நீங்க ஒரு கடவுள், சரியா சாமி? ஆமா. இப்ப நான் கொஞ்சம் இடம் வச்சிருப்பேன், நீங்க ஒரு, அப்போ நான் ஒரு பக்கெட் ஆச்சு, நீங்க ஒரு பக்கெட் ஆச்சு பண்ணுவீங்களா? அப்படி சொல்றீங்க? ஆமா 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 ஆமா. நீக்க ஒண்ணு இருக்க முடியாது இல்லையா? இப்போ ஒரே எங்கும் நீக்க மாதிரி இருந்துக்குனாக்க இப்ப ஒரே ஆளுதான் இருக்கணும். ரெண்டு தான் நீக்க மாதிரி இருக்க முடியாது. இருக்க முடியாது. அதான் சொன்னேன், ஒன்று இன்னொரு இடம் கொடுக்கணும். அதனால நீக்கம் இருந்தா எதையும் கூற முடியாது. அப்ப கடவுள் வந்து ஒன்றுதான் இருக்கணும். ஏன்னா எனக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது வந்து எங்கும் நிறைந்தவர், எல்லாம் உடையவர் சொல்லிட்டனால கடவுள் வந்து ஒன்னாதான் இருக்க முடியும். ஆனா இந்தியாவில 30 கோடி கடவுள் கிட்ட இருக்க, ஏகப்பட்ட கடவுள் இருக்கு. படிப்பா. பாமர மக்களை போல் பெரியவர்களும் உண்மையை ஆய்வு செய்யாமல் அப்படியே இருப்பதாக நம்பிவிட்டார்கள் என்று யார் கூறியது? என்று பற்றப்படும் பலராலும் வழங்கப்பட்டு வருகின்ற உடலூர் ராமலிங்க அடிகளார் தான் அவ்வாறு கூறினார். சொல்லுங்க சார். பாமர மக்களை போல பெரியவங்க உண்மையை அறியாது ஆய்வு செய்யாமல் அப்படியே இருப்ப நம்பினார்கள். அவர்தான் சொன்னார். மேல பார்த்தமே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கின்றார்கள் அவர்களா? அவர் கடவுளை பற்றி அவர் கடவுளை பற்றி என்ன கூறுகிறார்? இந்த உடம்பில் இது எப்படி ஒன்றுதான் இருக்கின்றதோ அதே போல் இந்த பிரபஞ்சத்திலும் ஒருவன் தான் இருக்க முடியும் என்று கூறுகிறார். இது கொஞ்சம் விளக்குங்க சாமி. உடம்புல உயிர் ஒண்ணு இருக்கோ அதே மாதிரி தெரியும். பாட்டெல்லாம் வேற எடுக்கணுமா? இப்ப இல்லையா பாட்டு எடுக்கலாம். சரி சொல்லுங்க, என்ன சொல்றாரு? உடம்புல உயிர் எப்படி ஒண்ணுதான் இருக்குமோ உலகத்திலே இறைவன் ஒருத்தன் தான் இருக்கான். 2 பேர் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முந்தி பார்த்துட்டோம்ல. அதுக்கு ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சாமி. எடுத்துருவோம். பாக்கணுமா? அது இப்ப அவசியம் இருக்கா? உயிரில் நின்று இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பாட்டு இருக்கு, இப்படி இருக்குமா? எடுத்து பாருங்க. ஏன்னா இது எங்க சொல்லியிருக்காருன்னு இவங்க உருட்டா விடுறாங்க, உருட்டா அடிச்சு விடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் பாட்டை பாத்துருவோம்.
எங்க போய் தேடுறது? எப்படி ஆரம்பிக்கும்? ஒருவராயினும் வரும். ஒருவராயிருமா? ஒருவராயினும் அறுவராயினும். பதிக்கிட்ட சொல்லுங்கண்ணே. புரிஞ்சா? நான் புக் எடுக்கிறேன். 6வது திருமுறையா? 6ஆம் திருமுறை தான். புருவரா? புருவராகியும் புருவராகியும் புரு உருவராகியும் அருவராகியும் அருவராகியும் அப்படியா? உருவராகியும் அருவினராகியும் 1627 1627. தம்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தம்பி தனித்திரு அலங்கல் சாமி முடிஞ்சது, அவ்வளவுதான். சாமி அலங்கல் வந்துருன்றீங்க. எடுத்துருக்கணும். ஆனா எங்க எடுத்துன்னு தெரியலையே. 50வது பாட்டு. அப்பா 89 இருக்கிறாங்கப்பா சாமி. 50ல இருந்து 89க்கு வீச்சு கண்ட மாதிரி போட்டு விட்டாங்களோ. படிங்கண்ணா, நீங்களே படிங்கண்ணா. ஒருவராகியும் அருவினராகியும் அருவினராயும் ஒருவரே உலார் கடவுள் கண்டறிமினோ உலகிலேர் உணர்வின்றி இருவராம் என்றும் மூவரேயாம் என்றும் ஏழும் ஐவர்கள் என்றும் இருவராய் உரைத்து உழல்வது என் உலற்கு உயிர் 2 3 எனலாமே. கடவுள் 3 டிசைன்ல தான் வராரு. ஒண்ணு உருவம் இருக்கும், இல்ல அருவமா இருக்கும், இல்ல அருவமா இருக்கும். உதாரணம் சொல்லுங்க சாமி. உருவம் சிவபெருமான் உருவம். அருவம் அல்லாவா? அருகரா? அருவம் சிவலிங்கம். சொல்லுவாங்க 2 பேரு 3 பேரும் சொல்றாங்களே. 2 பேரு 3 பேரு 5 பேர்லாம் சொல்றாங்கல்ல. ஆமா. இதெல்லாம் உடம்பு உயிர் 1 2 3 சொல்லலாமா? 1 தானே இருக்கு. எப்படி உடம்பு 1 தான் உயிர் 1 தான் இருக்கோ 2 3 சொல்ல முடியாது. அது மாதிரி என்ன ஒருத்தன் தான் இருக்கான். அவன் சொல்லக்கூடாதுங்கிறார். ஒரு சமயம் ஒருவர் ஜெயன சமயம் இருக்கு இல்லையா, சமணம், அவங்க அருவம் சிவலிங்கம் உருவம். 3 பட்டதான் இந்த சமயத்துல முடிஞ்ச எல்லா சமயங்களும் இருக்கு இல்லையா. 3 ஏதாவது ஒரு டிசைன்ல வரும் கடவுள். அவங்களோட கடவுள் எல்லா சமயத்தோட விளக்கத்தை டேபிள் போட்டோம்னா ஒண்ணு உருவம், இல்ல அருவம், இல்ல உருவம். 3க்குள்ள அடங்கிடும். ஆனா எதுவும் கடவுள் விளக்கம் இல்லை. ஏன்னா உயிர் உயிர் ஒண்ணுதான் இருக்கு. அது மாதிரி என்ன ஒருத்தம் தான் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்காது இல்லை அப்படிங்கிறது அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு கற்பனை தான், உண்மை கிடையாது. உண்மை கிடையாதுன்னு. அப்ப எப்படி உலகத்துல உடம்புல உயிர் ஒண்ணு இருக்குதோ அதே மாதிரி கடவுளும் ஒருத்தர் தான் இருக்க முடியும். இல்லைனாக்கா 2 உயிருக்கு 2 பேர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இல்ல, எங்கும் நிறைந்த ஒருத்தர் தான் இருக்க முடியும். அந்த ஒருவனாகிய இறைவனை காண முடியுமா? காண முடியாது. அப்படியானால் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று எவ்வாறு அறிவது? ஒருவன் சாகும் வரை உடலில் உயிர் இருக்கிறது. ஆனால் அந்த உயிரை காண முடியாது. உயிர் இருக்கிறது எப்படி நம்புகிறோம்? உடம்பு செயல்படுவதால் இது இருக்கிறது என அறிகிறோம். இறந்து போனால் உடம்பில் செயல்பாடு நின்று விடுகின்றன. உயிர் இல்லை என்று உணர்கிறோம். அதே போல பூமி, சூரியன், சந்திரன், தண்ணீர், நெருப்பு, காற்று போன்ற மனித சக்தி அப்பாற்பட்ட இயக்கங்களை வைத்து அவற்றிற்கு காரணமான ஒன்று என்று உணர வேண்டும். ஒன்றுதான் கடவுள் எனப்பட்டது. கடவுள்
இது இரண்டிலையும் அவற்றில் செயல்பட அறியலாமே தவிர நிழல் காண முடியாது. என்னது அப்ப இப்ப வந்து என்னன்னா, ஒரு உடம்புல உயிர் எப்படி இருந்தாதான் செயல்பாடு இருக்கும். அப்ப உயிர் இருக்குன்னு சொல்றோம். உயிரை பார்க்க உயிர் யாரும் பார்க்கலாம். இப்ப செத்துட்டாங்களா இல்லன்னு பாக்குறதுக்கு மூச்சு மாறிதா, அதான் இல்ல, உயிர் யாரும் பார்க்க முடியாது. ஹீட் பண்ணுதா அப்படின்னு பாப்பாங்க. உயிர் யாரும் பார்க்க முடியாது. சரி, ஆனா இருக்கு எப்படி சொல்றோம்? செயல்பாடு வச்சு சொல்றோம். செயல்பாடு வச்சு சொல்றோம். ஆமா, செயல்பாடு அணைபட்சம் உயிர் இல்லைன்னு சொல்றோம். முடிஞ்சு. அது மாதிரி இங்க பூமி சுத்துது. சரி, காத்தால வெளிச்சம் கொடுக்குது. சரி, அந்த ராத்திரில வருது. சரி, மழை பெய்ய தண்ணி வருது. சரி, இந்த காத்து வந்து பூமியில இருந்து மேல போகாம நம்மளாம் ஒருத்தர் இருக்கு இல்லையா? இதெல்லாம் மனித சக்தி, நமக்கு அப்பாற்பட்டது. நம்ம சக்தி போட்பாட்டு இல்ல, நம்ம கண்ட்ரோல் இல்லை இது. ஆனா பூமி எப்படி சுத்துது? உயிர் கிடையாது இல்ல. உயிரில் எப்படி செயல்படும்? உயிரில் எப்படி செயல்படுமா? தானா செயல்படுமா? தானா செயல்படு சுத்துத. சூரியன் மேல வந்து மறையுத. ராத்திரி சந்தனம் வருத. மழை பெஞ்சு மேல இருந்து அப்படியே தண்ணி கொட்டுத. மேல தண்ணி டேங்கா இருக்கு, மேல தண்ணி எப்படி கொட்டுது? நெருப்பு அப்படியே பூமியில இருந்து நெருப்பு குழம்பு வருது, மேலே வருத. நெருப்பு மேல வருத. காற்று லேசாச்சு மேல போக வேண்டியதானே. பூமி மட்டும் நம்ம எல்லாம் சுவாசிக்கிறோமே. நம்ம சக்தி அப்பாற்பட்ட செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து எப்படி செயல்படுது? யாரோ இது இயக்குறாங்க, யாரோ பூமியை சுத்தி விட்டுருக்காங்க. காரணமான வந்து எது எதுவோ அதுதான் கடவுள். அதான் கடவுள். கடவுள் உயிர் இயக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்றீங்க. ஆமா, கடவுள் உயிர் ரெண்டையுமே, உயிர் வந்து உடம்புல செயல்பாட்டை வச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த செயல்பாட்டை வச்சுதான் கடவுளை தெரிஞ்சுக்க முடியும். நேரா பார்க்க முடியாது. அது மகாதேவ மாதிரி கூட இருக்கும் போல சாமி. எல்லாம் அவன் தான் இது போய் அவன் ஆட்டி வைக்கிறானா, அப்படி இருக்குமா? மகாதேவ மாதிரில இருக்க மாதிரி இருக்கு. இது மகாதேவ மாதிரில இருக்கு. மலை மேலும் கடல் மேலும் மலை மேலும் இருக்கு. சரி சாமி, மணி 9 ஆயிடுச்சு. 18வது கேள்வில இருந்து அடுத்த வாரம் பார்ப்போம். முடிச்சிருவோமா? இது முடியாது சாமி, 160 கேள்வி இருக்கு. நான் மொத்தம் பார்த்தேன். இல்ல இருக்குங்க, நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு உலகமா எப்ப படிக்கிறது உலகமா என்ன வழங்குதா? மக்களே விளங்குது. புரியுதுங்கய்யா. இல்ல இப்படியே பாத்துட்டு ஆழமான கருத்து, அதுக்கான ஆதாரம் அப்படியே பாத்துக்கிட்டு போவோம். ஒரு புக் ஆடியோ புக் மாதிரி பாத்துக்கிட்டே போக வேண்டியதுதான். சரி சாமி, இன்னைக்கு என்ன பாத்துக்கிறோம்? நில்லுங்க, ஒரு மீள் பார்வை பண்ணிடுவோம். முதல்ல இது வருவோம். கடவுள் எப்படி வந்தாரு பார்த்தோம். முதல்ல கடவுள் எப்படி யாரால படைக்கப்பட்டாரு? பயத்தினால கடவுள் படைச்சாங்க. பயத்தினாலதான் கடவுள் வந்தாரு. பயம்தான் காரணம். பயம்தான் காரணம். ஆமா, என்ன நினைச்சு பார்த்தேன் சார். முதல் ராத்திரி வந்து பாருங்க 10 மனுஷனுக்கு. இந்த ராத்திரி வந்தோடனே 15 ராத்திரி போயிடுச்சு, விடியமானே தெரியாது அவனுக்கு. ஆமா, எப்படி நினைக்கிருப்பான் அந்த ராத்திரில. ஆமா, அதான் பார்த்தேன். இதோட இப்படிதானா இருட்டிலே இருப்போமா? உதாரணத்துக்கு நம்மளுக்கு கொரோனா வந்துச்சு சாமி, அந்த காலகட்டத்துல இது போவா இப்படியே நம்ம வாழ்க்கை வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சு போயிருவா. இவங்க வேற சாமி மலேசியால அந்த கேப்ல பொலிட்டிக்கல் வேற பண்ணி விட்டாங்க. கேஃபியூ எல்லாம் போட்டு விட்டாங்க வேற. அப்ப அந்த மாதிரிதான் கடவுள் காரணம். பயம்தான் கடவுள் காரணம். அப்புறம் பார்த்தோம் என்ன பண்ணாங்க, புதுசா என்ன பண்ணாங்க, குடும்பங்களை காமிச்சு ஏமாத்தி விட்டாங்க. ஆயுதம் ஸ்தலங்கள் அப்படி கொடுத்தாங்க. இந்த மக்கள் என்ன பண்றாங்க, இப்ப கோடி மக்கள் எல்லாரும் உண்மையிலேயே அது உறுதி கடவுள் இருக்குன்னு நினைச்சுட்டு இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டிவியில பாருங்க, கும்பாபிஷேகம் அது வரும்போது காமிக்கிறான் பாருங்க, எத்தனை லட்சம் பேர் தேர்ச்சிருவிழா காமிக்கிறான் பாருங்க, அவ்வளவு லட்சம் பேர் தர்றாங்க. அவ்வளவு பேர் அப்படி பயந்து வணங்குறாங்க. அந்த வேலை உண்மை இருக்குன்னு நினைக்கிறாங்க.
இல்லைங்கிறது வல்லார் தைரியமா சொல்றாரு. இப்ப கடவுள் வந்து ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஏன்னா எங்கும் நீக்கமறு நிறைந்திருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா ஒருத்தர் தான் இருக்க முடியும். அவன் 2 பேருக்கு முடியாது. ஆனா இப்ப இந்த உருவாக்கப்பட்ட கடவுள்களை பார்த்தோமாக்கா மூணு பேட்டர்ன்ல தான் வருது. ஆமா, உருவம், அருவம், அருவம், இல்ல உருவ அருவம். ஏதாவது அவங்க கடவுள் வந்து ஒண்ணு உருவமா இருக்கலாம், இல்ல அருவமா இருக்கலாம், இல்ல உருவ அருவமாவும் இருக்கலாம். இருக்கலாம்னு சொல்றாங்க. அது யாரும் பார்த்தது இல்லை. அது யாரும் பார்த்தது கிடையாது. ஏதாவது ஒரு சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கனாக்கா, உருவம் இருந்துச்சுனாக்கா அது வந்து தாழ்ந்தது, அது அருவமா தான் இருக்கணும் அப்படின்னு அங்க வேற சண்டை. அதான் சண்டை. அதுல வேற சண்டை. சமய சண்டை. சமய சண்டை. சரி சாமி, அடுத்த வாரத்துல இருந்து 18வது கேள்வியில இருந்து பார்ப்போம். ஓகே. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பூமி ஆகிய 5 பூதங்களும் எவ்வாறு தோன்றின, யார் தோற்றுவித்தது, இதை பார்ப்போம் அடுத்த வாரத்துல இருந்து. சரி மக்களே, நன்றி. வேற யாரும் கேள்வி இதை கேளுங்கப்பா கடவுளை பத்தி. மக்கள் கூட்டத்தையும் காணோம், எல்லாம் அமைதி. இன்னைக்குதான் முதல் கிளாஸ் தெரியலையா? ஏய் சாமி, கிறுக்கி வச்சுட்டான் சாமி. கேள்வி இருக்கா மக்களே? ஐயாவே நிறைய கேள்வி கேட்டிருக்காரு, ஐயாவே பதில் சொல்லியிருக்காரு. அதே பாக்கலாங்க ஐயா. கடவுளுக்கு இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காரு. காலமா பாப்போம் கடவுள் யாரு, என்ன கதை, எப்படி கடவுளை உருவாக்கி விட்டாங்க. பயம்தான் சாமி, காரணமே பயம்தான், வேற என்ன. இப்ப பயம் இல்லைன்னு வச்சுங்களேன், யாரும் கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க. இல்ல அபதம் இல்ல, பயத்தை இப்ப வச்சுங்க விட மாட்டேங்கிறான். பயத்தான் எல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. சன்மானது வந்து கூட எல்லா சாமி வந்து கூட ஐயா வச்சுக்க வளர வச்சுக்கலாம். ஆமா தவே, நான் பார்த்திருக்கேன் அது. என்ன அது சொல்றது பயமா இருக்குது. ஆமா சாமி, இப்ப கடவுள் மட்டும் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுக்கல, ஆட்டமா ஆடிடுவாங்க. ஆட்டமா ஆடிடுவாங்க, இந்த பயத்தினாலதான் இருக்காங்க. ஆக்சுவலி சாமி, நான் காலைல நான் இதை படிக்கும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த பயம் ஒண்ணுதான் வந்து இன்னும் வந்து மக்களுக்கு வந்து இந்த அதுல வந்து பயம் ஒண்ணு சாமி, இதுல வந்து இன்னொன்னு உருவாக்கி விட்டாங்க, இந்த சொர்க்கம் நரகத்தை உண்டாக்கி விட்டாங்க. அந்த பயத்தினாலதான் மனுஷன் இன்னும் ஒழுங்கா இருக்கிறான். இல்லன்னு வச்சுக்கல, நரகத்துக்கு போயிருவோம். நரகத்துல வந்து இப்படி இப்படி எல்லாம் என்னென்ன நடக்கும் தெரியுமா? எல்லாம் விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எண்ணெயில போட்டு பொறிப்பாங்க, கொட்ட வைப்பாங்க, கொட்ட வைப்பாங்க, முள்ளு மரத்துல ஏற வைப்பாங்க, அப்படி இப்படின்னு நிறைய போட்டிருக்காங்க. வானில போட்டு வைப்பாங்க. இந்த பாவம் செஞ்சாங்க இதுக்கு இப்படி பண்ணுவாங்க, அந்த பாவம் செஞ்சா அதுக்கு அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த பயத்தினாலேயே மக்கள் வந்து ஏதோ இருக்காங்க சாமி, பண்பா இருக்காங்களே, அதுக்கும் ஓகேதான். காஞ்சியோட காமாட்சி மேல வந்து எல்லாம் காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் சொல்லுங்க. அந்த கோயில் வந்து எல்லாம் நகரத்துல என்ன பண்ணுவாங்க, வரிசை அப்படியே படம் எழுதிருக்கோம். என்னது நகரத்துல என்ன பண்ணுவாங்க, என்னது நகரத்துல என்ன பண்ணுவோம், பூரா படம் போட்டு வச்சிருக்கோம். வச்சு கொட்ட வைக்கிறது, வானில போட்டு வறுக்கிறது, அவங்க நெருப்பு சட்டி வச்சு மேல வைக்க ஏத்துறது, முள்ளு வச்சு குத்துறது, பச்சை படம் போட்டு வச்சிருக்கோம். பார்த்தா பயம் வராதா? வரதான் செய்யும். இவர் வந்து சாமி உடம்பு பூரா கிறுக்கிட்டாரு அண்ணன். வயலாட்டு எடுத்து கிறுக்கிட்டு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நொண்டி நடக்கிறாரு கடவுள். சரி சாமி, முடிச்சுக்குவோம். நம்ம அடுத்த தொடர்ந்து பார்ப்போம், கடவுளை தெரிஞ்சுக்கும். எப்படி கடவுள் வந்தீங்க, என்ன பார்த்துருக்கோம், எப்படி கடவுள் உருவாக்கப்பட்டாரு எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த வாரம் இன்னும் டீட்டெயில் ஆகும். இன்னும் டீட்டெயிலா இருக்கு, 160 கேள்வி இருக்கு மொத்தம். இப்ப எத்தனை பார்த்துருக்கோம்? 17 பார்த்துருக்கோம். ஒரு 10% பார்த்துட்டோம். சரி, படிச்சேன் சாமி, நல்லா இருக்கு. பாப்போம், நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறம் நிறைய ஆதாரங்களும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்து வள்ளலார் என்ன சொல்லிருக்காரு பார்த்தோம். உயிர் வந்து அவரே பாட்டு எழுதியிருக்கிறாரு, பார்த்தோமே. எல்லாத்துக்கும் பாட்டு. சரி, நன்றி மக்களே, எல்லாருக்கும் நன்றி.
நன்றி நன்றி. நன்றி சாமி, முடிச்சுங்க சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச உள்ளலா திருவிழே தரம் ராமலிங்காவையும் ராமனையும் ராமலிங்கம். என் நன்றி ஐயா. நன்றி சாமி, நன்றி எல்லாருக்கும் நன்றி. இந்த புக்கே வரலாச்சுங்களே, இந்த புக் வெளியே வச்சுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடவுள் மாத்திரம் இல்லை, இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வந்து இன்னும் ஜோரா இருக்கும். டீட்டெயிலா பார்ப்போம்.